கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரியே அட்டகாசமான சாம்பார் பண்ணலாமா? அதுக்கு ஒரு கப்பில் 3/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது மசாலாவுக்கு 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பட்டை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கேரட் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். என்கிட்ட பீன்ஸ் இல்லை, அதனால் நான் போடலை. இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய் நல்லா வேக வச்சுக்கலாம். காய் வெந்ததும் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பருப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது அதில் மாங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் இதில் சேர்த்துட்டு ஃபைனலாக மேலே கொத்தமல்லி, நெய் போட்டு இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி.